Hello friends, welcome to English கத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தினமும் பேசக்கூடிய சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த வீடியோல நம்ம ஒரே ஒரு வேர்ட், அதாவது இப்பொழுதெல்லாம் அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, பேச்சொலக்குல சொல்லணும்னா இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம தினம்தோறும் நம்ம லைஃப்ல எந்த மாதிரி வேர்ட்ஸை பேசுறோம், அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு 20 சென்டென்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு 5 சென்டென்ஸா சொல்லி தர போறேன். நீங்க பொறுமையா இந்த வீடியோ கத்துக்கோங்க. நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா வீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்ல நார்மலா பேசுற வேர்ட்ஸ் தான். நம்ம வீட்ல தினமும் நார்மலா நம்ம அம்மா அப்பா கிட்டயோ இல்ல நம்ம யாருக்கிட்டையோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே நம்ம தினம் பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் இந்த 20 சென்டென்ஸுமே. இது நீங்க கத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட அல்லது உங்க ஃபேமிலி கூட நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப சுலபமாவே உங்களால பேசிட முடியும். இதுல வந்துட்டு இப்போதெல்லாம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல நவடேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதை வச்சு நம்ம எப்படி தமிழ்ல பேசுறத இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போதெல்லாம் மக்கள் தாமதமாக தூங்குகிறார்கள். இப்ப நம்ம பேச்சொலக்குல சொல்லும் போது இப்பெல்லாம் வந்துட்டு மக்கள் ரொம்ப லேட்டா தூங்குறாங்க, எல்லாருமே சீக்கிரம் தூங்கலாம் ஆனா லேட்டா தூங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா, இப்போதெல்லாம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல nowadays அப்படின்னு நம்ம சொல்லுவோம். nowadays people sleep late. நம்ம பேச்சொலக்குல சொல்லும் போது மக்கள்லாம் லேட்டா தான் தூங்குறாங்க. நம்ம லேட்ன்றது ஆல்ரெடி நம்ம பேச்சொலக்குல சொல்லும் போதே சொல்லிடுவோம். சோ லேட்ன்றது நமக்கு தெரிஞ்சுதான். பீப்புள் ஸ்லீப், இது மட்டும் தான் நம்ம புதுசு. இப்போதெல்லாம் மக்கள் தாமதமாக தூங்குகிறார்கள் அப்படின்னா மக்கள்ன்றதுக்கு பீப்புள், தூங்குறதுக்கு ஸ்லீப், இப்படிதான் வரும். nowadays people sleep late அப்படின்னு நம்ம சொல்லணும். ரெண்டாவது, இப்போதெல்லாம் மாணவர்கள் ஆன்லைன்ல படிக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே இப்போ ஆன்லைன்ல படிக்கிறாங்க. நம்ம கொரோனா டைம்ல இருக்கும்போது, கோவிட் டைம்ல இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன்ல தான் கிளாஸ் கவனிச்சாங்க. அப்படி நம்ம சொல்லும் போது nowadays students study online. ஆன்லைன்ன்றது தமிழ்ல நம்ம இங்கிலீஷ்ல தான் எப்பயுமே சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி, அதுதான் புதுசா இருக்கும். nowadays students study online அப்படி நம்ம சொல்லணும். இப்போ தேர்ட் ஒன், இப்போதெல்லாம் எல்லாரும் போன் பயன்படுத்துறாங்க. இப்பெல்லாம் எல்லார்கிட்டயுமே போன் வந்துருச்சு, எல்லாருமே போனை யூஸ் பண்றாங்க அப்படி நம்ம சொல்லும் போது அதுக்கு நம்ம nowadays everyone uses phone. எவ்ரிஒன்னா எல்லாரும் போனை யூஸ் பண்றாங்கன்றதுக்கு யூசஸ் போன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒண்ணு இல்லை, இப்போதெல்லாம் அப்படின்றதுக்கு nowadays. ஓகே, இப்போ ஃபோர்த் ஒன், இப்போதெல்லாம் மக்கள் புத்தகம் படிப்பதே இல்லை, அல்லது எல்லாருமே வந்துட்டு இப்போ புக்ஸ் எல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்றாங்க, யாருமே புக் எல்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம பேச்சொலக்குல சொல்லுவோம்ல, இப்பெல்லாம் யாருமே புக்ஸ் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு nowadays people avoid books. people avoidனா புத்தகத்தை புறக்கணிக்கிறாங்க அல்லது படிக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு நம்ம இப்படியும் சொல்லலாம். இப்போ லாஸ்ட் ஒன், இப்போதெல்லாம் மக்கள் ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க. எல்லாரும் இப்போ ஆன்லைன்லயே பேசிக்கிறாங்க, எல்லாரும் வாட்ஸ்அப்லயே பேசிக்கிறாங்க கால் பண்ணி அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு nowadays people talk online. இந்த ஃபிஃப்த் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் nowadays students study online, இதுவும் சிமிலரா தான் இருக்கும். அங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டடி, மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு, இங்க மக்கள் பேசுறாங்க அப்படின்றதுக்கு people talk அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ரெண்டையுமே நீங்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதெல்லாம் மாணவர்கள் ஆன்லைன்ல படிக்கிறாங்க அப்படின்னா nowadays students study online அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இங்க எப்படி வரும், இப்போதெல்லாம் மக்கள் ஆன்லைன்ல பேசுறாங்க, மக்களுக்கு இங்கிலீஷ்ல people, பேசுறாங்க அப்படின்றதுக்கு talk. ஸோ nowadays people talk online அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம அடுத்த ஒரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ சிக்ஸ்த் ஒன், இப்போதெல்லாம் மக்கள் நிறைய பணம் செலவு பண்றாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நிறைய பணம் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றோம்னா அது நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா nowadaysனா என்னது, இப்போதெல்லாம், பீப்புள்னா மக்கள், ஸ்பெண்ட்னா செலவு பண்றதுதான் நம்ம ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். செலவு பண்றதுக்கு ஸ்பெண்ட். a lot அப்படின்னா நிறைய, லாட் அப்படின்றது நிறைய குறிக்கும். ஆஃப் மணி, லாட்னா நிறைய, மணினா பணம். சோ nowadays people spend a lot of money அப்படின்னா இப்போதெல்லாம் மக்கள் நிறைய பணம் செலவு பண்றாங்க அப்படின்னும். இப்போ செவன்த் ஒன், இப்போதெல்லாம் மக்கள் வேகமாக ஓட்டுறாங்க.
காரோ சம்திங் ஏதோ ஒரு இது வண்டி ஏதோ எது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது இப்பெல்லாம் வந்துட்டு மக்கள் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் இங்க மக்கள்னு போது நிறைய பேர் அது ப்ளூரல், நிறைய பேர் நம்ம சொல்லும் போது nowadays people drive so fast. நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஓட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா அதுவே ஒரே ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட வந்துட்டோ இல்ல நம்ம தம்பி யாரையோ ஒரே ஒருத்தர் நம்ம சொல்லும் போது நீ அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்பெல்லாம் வந்துட்டு நீ ரொம்ப ஃபாஸ்டா போற அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா nowadays you drive so fast. இங்க ஓட்டுற ஏன்னா இங்க நம்ம நீயே சொல்றோம். ஒரே ஒருத்தருக்கு சொல்லும் போது நம்ம நீ வந்துட்டு வேகமா ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்குலர்ல சொல்லும் போது ஒரே ஒருத்தரை சொல்லுவோம். ஆனா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். அதாவது நிறைய பேருக்கும் நம்ம டிரைவ் சோ ஃபாஸ்ட் தான் சொல்லுவோம், ஒருத்தருக்கு சொன்னாலும் டிரைவ் சோ ஃபாஸ்ட் தான் சொல்லுவோம். சோ இப்போதெல்லாம் மக்கள் வேகமாக ஓட்டுறாங்க அப்படின்றதுக்கு nowadays people drive so fast. அதுவே இப்போதெல்லாம் நீ வேகமாக ஓட்டுகிறாய் அப்படின்றதுக்கு nowadays you drive so fast அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ 8th one. இப்போதெல்லாம் மாணவர்கள் லேப்டாப்ஸை பயன்படுத்துறாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு லேப்டாப்ஸ் பயன்படுத்தி தான் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ சொல்லும் போது அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? nowadays students use laptops. nowadays அப்படின்றதுக்கு இப்போதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் லேப்டாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். யூஸ்னா பயன்படுத்துறது, லேப்டாப்ஸ்னா நம்ம எப்பயும் சொல்றோம். இங்க nowadays student use laptops. இதை நம்ம எப்படி தமிழ்ல சொல்றது? இப்போதெல்லாம் மாணவர்கள் லேப்டாப் பயன்படுத்துறாங்க அப்படின்றதுக்கு nowadays student use laptops அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ 9th one. இப்போதெல்லாம் மக்கள் அமைதியை விரும்புறாங்க. இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்க விரும்புறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு nowadays people like silence. சைலன்ஸ்னா அமைதி. சோ nowadays அப்படின்றதுக்கு இப்போதெல்லாம் people like silence அப்படின்னு நம்ம சொல்லணும். 10th one. இப்போதெல்லாம் மக்கள் பிஸியாக இருக்கிறாங்க. இப்பெல்லாம் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு nowadays people stay busy. nowadays அப்படின்றதுக்கு இப்போதெல்லாம் people stay busy அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப அடுத்த 11 to 15 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்ப 11th one. இப்போதெல்லாம் மக்கள் செல்ல பிராணிகளை விரும்புகிறார்கள். இப்பெல்லாம் எல்லாருக்குமே வந்துட்டு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு nowadays people love pets அப்படின்னு நம்ம சொல்லணும். people love pets அப்படின்னா செல்ல பிராணிகளை விரும்புகிறாங்க. யாரு? மக்கள். சோ people love pets அப்படின்றதுக்கு அதாவது மக்கள் செல்ல பிராணிகளை விரும்புகிறார்கள். இதுக்கு people love pets அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப 12th one. இப்போதெல்லாம் மாணவர்கள் குறைவாக தூங்குகிறார்கள். எக்ஸாம்ஸ் வந்துச்சுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப லேட்டா தூங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு nowadays இப்போதெல்லாம் students sleep less. குறைவாக தூங்குகிறார்கள். 13th one. இப்போதெல்லாம் மக்கள் குடும்பத்தை மறந்துடுறாங்க. இப்பெல்லாம் யாருமே வந்துட்டு ஃபேமிலியை பாக்குறதே இல்லை, எல்லாரும் ஃபேமிலியை மறந்துடுறாங்க அப்படின்னு பேச்சு வழக்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா nowadays people forget family. அப்படின்னு நம்ம சொல்லணும். 14th one. இப்போதெல்லாம் பசங்க உள்ளே தான் விளையாடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் எல்லா பசங்களும் விளையாடுறாங்க, வீட்டை விட்டு வெளியவே போறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு nowadays kids play inside. அப்படின்னு நம்ம சொல்லணும். 15th one. இப்போதெல்லாம் நீ சிரிப்பதே இல்லை. இப்பெல்லாம் நீ சிரிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு nowadays you don't smile. அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அடுத்தது நம்ம லாஸ்ட் 5 16 to 20 நம்ம பார்க்கலாம். இப்போ 16th one. இப்போதெல்லாம் மக்கள் எளிதா பொய் சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சுலபமா பொய் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா nowadays people lie easily. அப்படின்னா பொய். people lie easily அப்படின்னா லை அப்படின்றது நம்ம பொய் சொல்றது, பொய் எல்லாத்தையுமே நம்ம லை தான் சொல்லுவோம். ஸோ nowadays people lie easily அப்படின்றது நம்ம சொல்லணும். 17th one. இப்போதெல்லாம் தனிமையாக உணர்கின்றேன். இப்பெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். nowadays I feel lonely. அப்படின்னா நான் உணர்றேன். என்ன மாதிரி உணர்றேன்? தனிமையான்றதுக்கு இங்கிலீஷ்ல லோன்லி அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போதெல்லாம் தனிமையாக உணர்கின்றேன் அப்படின்றதுக்கு nowadays I feel lonely அப்படின்னு நம்ம சொல்லணும்.
இப்போ 18th ஒன். இப்போதெல்லாம் பசங்க நல்லா படிக்கிறாங்க. இப்போ இருக்க பசங்க எல்லாம் நல்லா சூப்பரா படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு nowadays children study well. Children study well அப்படின்னு நம்ம சொல்லணும். 19th ஒன். இப்போதெல்லாம் பசங்க வெளியே விளையாடுவதில்லை. இப்பெல்லாம் வந்துட்டு பசங்க வெளியே விளையாடுறதில்லை. இதுக்கு நம்ம முன்னாடி சொல்லும்போது இப்போதெல்லாம் பசங்க வந்துட்டு வீட்லயே விளையாடுறாங்க அல்லது உள்ளே விளையாடுறாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க பசங்க வெளியவே விளையாடுறதில்லை, வெளியே விளையாடுவதே இல்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல nowadays kids don't play outside. Don't play அப்படின்னா வெளியே விளையாடுறது இல்லை. எங்க அவுட்சைட்னா வெளியில. ஸோ டோன்ட் பிளே அவுட்சைட் அப்படின்னா வெளியே விளையாடுறது இல்லை. nowadays kids don't play outside அப்படின்னு நம்ம சொல்லணும். லாஸ்ட் ஒன் 20th ஒன். இப்போதெல்லாம் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு nowadays people are happy. nowadays people are happy அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம nowadays அதாவது இப்பெல்லாம் அப்படின்னு நம்ம தமிழ்ல பேசக்கூடிய வாக்கியங்கள் சென்டென்சஸ் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 சென்டென்சஸ் பார்த்திருக்கோம். 20 சென்டென்ஸுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.